கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். 20ஆந்தேதி 20/7/2024 கார்னியா ட்ராவில் 662வது ட்ராவில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம நேற்று ஏ போர்டில் சிங்கிள் நம்பர் 3 தான் கொடுத்துருந்தோம். வீக்லி சார்ட் வச்சு எடுத்ததில் 8 வந்துருச்சு, பவர் நம்பர் வந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி வீக்லி சார்ட்டு போக வேண்டாம், டெய்லி சார்ட்லேயே நம்ம விளையாடலாம். ஓகே, 3 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 3 நாளாக ஒரு மெத்தடில் விளாண்டுருக்கீங்க. ஓகே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். சிங்கிள் மெத்தட் தான் நீங்கள் எடுத்துருக்கோம், அதிகமாக நீங்கள் எடுக்கல. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா விளையாடுங்க. நம்ம வீக்லி சார்ட் மெத்தடு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். வீக்லி சார்ட் மெத்தடில் நம்ம எடுத்த நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸ் தான் வந்துச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன டெய்லி சார்ட்டில் நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்க்கலாம். இப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் புதுசாக போகிறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே கொண்டு வரும் மக்களே. இன்றைக்கி 3 டேஸ் வச்சு தான் நமக்கு ஆல் போர்டு அண்டு ஏபிபிசி எடுக்க போகிறோம். அதிகமாக இல்லை, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகினா மட்டும் ப்ளே பண்ணிங்க. 230 272 3 டேஸ் ஒரு மெத்தடில் நம்ம எடுத்துருக்கணும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். 2 நம்பர் நான் கேரண்டியே எடுத்து தரேன். உங்களுக்கு 2 நம்பர் எடுத்து தரேன், மீதி நம்பர் நீங்கள் தான் பார்த்துக்கணும். 2 நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, 230 நல்லா நோட் பண்ணிக்க. மொதல் 3-4 டேஸில் 230 இதை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர் ஒரு நம்பர் எடுக்கலாம். அடுத்தது 272 வச்சு ஒரு ஆல் போர்டு நம்பர் எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 230 வச்சு நம்ம எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். மகளே, அந்த 230 வந்து பெருக்கல் 2 போட்டுக்கிறீங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மொதல் இருக்க நம்பரும் கடைசியாக இருக்க நம்பர் தான் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 4 இல்லை 0 நல்லா நோட் பண்ணிங்க. 4 0. மகளே, நம்ம 230 வச்சு எடுக்கல, 4 0ங்கிற நம்பர் வந்துச்சு. ஆல் போர்டில் 2 நம்பருமே வந்துருச்சு. பிசியில் 2 நம்பருமே வந்துருச்சு. 0 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இந்த 272 வச்சு நம்ம அடுத்தது ஆல் போர்டு எடுக்கலாம். மகளே, 272 போடுறீங்க, பெருக்கல் 2 போடுறீங்க. நமக்கு தேவையான நம்பர் பார்த்திங்கன்னா மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் 5 4 5 4 நல்லா நோட் பண்ணிங்க. 5 4 இதுலேருந்து இந்த நம்பரெலாம் நோட் பண்ணிங்கன்னா தான் இதுலேருந்து நான் எப்படி 2 நம்பர் எடுத்துருவேன்னு ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லாக பாருங்கள் எப்பயுமே. 5 4. மகளே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 272 வச்சு எடுக்கல 5 4ங்கிற நம்பர் வந்துருச்சு. மொதல் இருக்க 230 வச்சு எடுக்கல 4 0 வந்துச்சு. 272 வச்சு எடுக்கல 5 4 வந்துச்சு. இதில் பாருங்கள் எது அதிகமான நம்பர் பார்த்துங்க. இதுலேருந்து 4 நம்பர்ஸ் வரும். அதுலேருந்து நமக்கு தேவையான நம்பர்ஸ் வந்து 2 நம்பர்ஸ் வந்துடும். 2 நம்பர்ஸ் கேரண்டியாக வரும். ஸ்ட்ராங்காக நம்பர் எடுக்கணும்னா எது அதிகமாக இருக்குதோ அது வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. இப்போ 4 2 நம்பர் இருக்குது, அதனால் 2 நம்பர் நம்ம அடுத்த நாளுக்கான ரிசல்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிங்க. இதில் இப்போ அடுத்த அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து 5 இல்லைனா அடுத்த நம்பர் 0. இதில் வந்து உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகும் அதை நம்பர் எடுத்துக்கங்க. ஓகேவா? அடுத்த நாள் ஸ்ட்ராங்காக 2 அதிகம் 4 நம்பரில் 2 நம்பர் வருது, அது வந்து ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இன்னொரு நம்பர் வந்து சப்போர்ட்டாக எடுத்துங்க. 0 இல்லைனா 5 அடுத்த 2 நம்பர் ஏபிபிசி கலந்து போட்டுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டு நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். மகளே, நம்ம அடுத்தது வந்து இந்த 730 வச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த 730 வச்சு தான் எடுக்க போகிறோம். 730 இந்த 904 இந்த 2 நாள் இது 2 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான எந்த போர்டு எடுக்கணும்னு பார்க்கலாம். 730 நல்லா நோட் பண்ணிங்க. மக்களே, 730 போட்டுக்கிறீங்க, பெருக்கல் 2 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா மொதல் நம்பரும் 4 0. இந்த நம்பர் புள்ளி கிண்டால் இருக்க 4 0. மக்களே, நம்ம 730 வச்சு எடுக்கல 4 0 கிடச்சிச்சு. 4ங்க நம்பர் பி போர்டு அண்டு சி போர்ட்லேயே பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த 904 வச்சு நம்ம இன்றைக்கி அடுத்தது ஆல் போர்டு எடுக்க போகிறோம். மகளே, 904 பெருக்கல் 2 நான் சொல்லியிருந்தோம்னா 904 பெருக்கல் 2 சொல்லப்போல 8ங்கிற நம்பர் தான் 2 பக்கமும் வந்துச்சு. அதனால் சிங்கிள் நம்பர் 2 நம்பர் 8 தான். ஓகே, அடுத்தது என்ன ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மக்களே, நம்ம 730 வச்சு எடுக்கல 4 0ங்கிற நம்பர் வந்துச்சு. 904 வச்சு பார்க்கல 8 2 பக்கமும் 8 தான் வந்துச்சு. நமக்கு தேவையான நம்பர் நான் என்ன சொல்லியிருந்தேன், எது அதிகமாக இருக்க நம்பரோ அதை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துங்க. 8ங்கிற நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து இன்னொரு நம்பர் 4 இல்லை 0. இன்னொரு நம்பர் வந்து 8க்கு பவர் இன்னொரு 4 ஒரு 4ங்க நம்பர் வந்துச்சு. நீங்கள் இது மாதிரி ஈஸியாக ப்ளே பண்ணலாம். இன்னும் வந்து நம்ம முன்னே நான் சொல்லியிருந்தேன் 4 272 230 வச்சு எடுத்தீங்களா 4 ஸ்ட்ராங்காக வந்துச்சு. 0 5 வந்துச்சு. அது மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 48 84 இந்த மாதிரி ஒரு செட்டு 84 இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா 0 8 80 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து உங்கள் கணக்குலேயும் கசிங்க வரும்ல, அதனால் கனெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுக்கலாம். அதுக்கோசம் தான் இந்த மெத்தேடு. ஓகே, வாங்க அடுத்த மெத்தேடு பார்க்கலாம். மக்களே, அடுத்தது 901 844 மக்களே.
நம்ம வந்து ஏபிபிசி ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்பயுமே நம்ம சேனலில் ஃபுல் வின்னிங்கில் எடுக்கிறது ரொம்ப இதுதான் ரேரான விஷயம். நமக்கு தேவையான ஸ்ட்ராங்கான நம்பர் 1 நம்பர் இல்லைனா 2 நம்பர் என்னால் முடிஞ்சு எடுத்துறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஃபுல் நம்பருங்கிறது எடுக்கிறது வந்து இது நடக்காத காரியம். நீங்கள் எவ்வளோ நாள் யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, யாருமே எப்பயாச்சும் தான் எடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து அதிகபட்சம் நம்ம 1 நம்பர் 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். அதை மட்டும் தான் நம்மளால் எடுத்தால் தான் எடுக்க முடியும். உங்கள் கணக்குலையும் மேட்ச் பண்ணிங்கன்னா நீ சீக்கிரமாக ஃபுல் வின்னிங் எடுத்துடலாம். ஓகே, நம்ம 901 வச்சு நம்ம எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளே 901 போட்டு எடுக்கல, பெருக்கல் 2 போட்டுக்கிறீங்க. அது வந்து நமக்கு கிடைக்கிறது 82 மகளே, நல்லா நோட் பண்ணிங்க. 82 நமக்கு 82ங்கிற நம்பர் நல்லா வந்திருக்குது. அடுத்தது அந்த 844 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 844 போட்டுக்கிறீங்க, பெருக்கல் 2 போட்டுக்கிறீங்க. நமக்கு கிடைச்சது பார்த்துங்க 68 என்னென்ன சொல்லியிருந்தோம், 82 சொல்லியிருந்தோம். 82 நல்லா நோட் பண்ணி வைத்தீங்க. 2 8 வந்துருக்குது. அதனால் நீங்கள் வந்து 8 ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க. அப்போ ரெண்டாவதாக உங்களுக்கு வர நம்பர் வந்து என்ன நம்பர்னு பாருங்கள். 86ன்னு வச்சுக்கலாம். 82 82 இல்லை 86. நான் இதில் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். 86 வருதா இல்லை 82 வருதான்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏபிபிசி எடுக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏபிபிசிஎஸ்சி நம்ம எடுக்கும்போது அந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக நம்ம எந்த நம்பர் 86 வருதா இல்லை 82 வருதாலும் நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். நல்லா நோட் பண்ணி இந்த 4 நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8268 மகளே. அடுத்தது நம்ம ஏபிபிசி எடுக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து 8 6 இல்லை 6 2 அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிலேருந்து எப்படி எடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வந்து 3-4 ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த 3 நம்பர்ஸை வச்சே நம்ம எடுக்கலாம். 872 இதில் வந்து நம்ம கிடைக்கிறது பிசி நம்பர் மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. 72 04 44 இந்த 3 ரிசல்ட்டில் பிசி வச்சு நம்ம அடுத்தது பிசி நம்பர் எடுக்க போகிறோம். ஓகே, அந்த 72 முதல் இருக்க நம்பர் 72 இந்த நம்பரை வச்சு அடுத்த நாளுக்கான 2 நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். மகளே 72 இன்ட்டு போட்டுக்கிறீங்க, மறுபடியும் 72 போட்டுக்கிறீங்க. இதில் வந்து நமக்கு கிடைச்ச நம்பர் பார்த்துங்க 40. ரெண்டாவது நம்பர் 3ஆவது நம்பர் 40. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மெத்தட் எடுத்தோம்ல, எந்த நம்பர் அதிகமாக வருதோ இன்னும் 2 நம்பர் வந்துச்சு பார்த்துங்க. முதல் எடுக்கும்போது 405 2 4 0 5 வந்துச்சு. இது மாதிரி மெத்தடில் நமக்கு 0ங்க நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா. அதுலேருந்து ஆல் போர்டு மேட்ச் ஆகுதா, அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். 40 மக்களே, நம்ம 40 சொல்லியிருந்தோம் பார்த்துங்க. 40 அதை ரொட்டேட் பண்ணிங்க 04. இது வந்து ரொட்டேட் பண்ணால் 04. இந்த மாதிரி ஆல் போர்டு ரெடி பண்ணுறீங்க. இப்படி 2 செட்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 40 இல்லை 04. ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 904 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 904 வச்சு எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதில் வந்து நமக்கு 84ங்கிற நம்பர் கிடச்சிச்சு. ஓகே, 904 வச்சு எடுக்கலாம். மகளே 904ல் நம்ம பிசி நம்பர் மட்டும் போட்டுக்கலாம். பிசி நம்பர் 04. மறுபடியும் இந்த பைங்கிற ஆப்ஷன் போட்டுங்க, மறுபடியும் 04 போட்டுக்கலாம். இதில் வந்து அதிகமாக கிடைக்கல. 8ங்கிற நம்பர் சிங்கிள் நம்பர் தான் கிடச்சிருக்குது. மகளே நம்ம 904 வச்சு எடுக்கையில் நமக்கு நமக்கு சிங்கிள் நம்பர் 8 தான் கிடச்சிச்சு. நமக்கு வந்து இதில் வந்து நம்ம ஏபிசி இதில் நம்ம கணக்கில் வரல. ஆனால் நம்ம இதில் எடுத்தோம்ல ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, ஏ போர்டில் ஆல் போர்டு எடுக்கும்போது நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இதுக்கு வந்து 730 வச்சு எடுக்கையில் 4 சொல்லியிருந்தோம். அடுத்தது 904 இந்த 904 வச்சு எடுக்கையில் 8 தான் சொல்லியிருந்தோம். 8 இதில் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆனால் நான் 84 80 வச்சு 2 நம்பர் 3 நம்பர் வைக்கிற மாதிரி இருக்கும். 4 செட் வைக்கிற மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தாலும் கலந்து போட்டாலும் இதில் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஓகே, அந்த 844 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். பார்த்துங்க மகளே, அந்த கடைசி நம்பர் 844 பிசி நம்பர் போட்டுக்கிறீங்க. மறுபடியும் இன்ட்டு போட்டுக்கிறீங்க, 44 போட்டுக்கிறீங்க. இதில் கிடைச்ச நம்பர் பார்த்துங்க 62 நம்ம சொல்லியிருந்தோம்ல. 68 வந்திருக்குன்னா எல்லாம் 62 சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே 62ங்கிற நம்பர் நமக்கு வந்துருச்சு. 6862 சொல்லியிருந்தோம். நல்லா ஆல் போர்டில் பார்த்துங்க. ஆல் போர்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 901 ஃபஸ்ட்டு 3 இருங்க. ஃபஸ்ட்டு இந்த தெளிவாக சொல்கிறேன் மக்களே. நம்ம 840 வச்சுருக்கோம். நமக்கு 62ங்கிற நம்பர் ரிசல்ட் வந்துருக்குது. நம்ம ஆல் போர்டு கசிங்கில் என்ன நம்பர் வந்துருக்குது, முதல் இருக்க 901 வச்சு எடுக்கையில் 82 வந்துருக்குது. அப்புறம் 844 வச்சு எடுக்கையில் 68 வந்துருக்குது.
6 8 வந்துருக்கு மக்களே. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங்காக எது அதிகமாக அதை வந்து ஆல் போர்டாக ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லிக்கிறேன். 8ங்க நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லிக்கிறேன். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர் ஏபிபிசியில் நமக்கு வந்து 2ங்க நம்பர் கிடச்சிருக்குது. 2ங்க நம்பர் கிடச்சிருக்கனால நீங்கள் 62 நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே பயன்படுத்தலாம். நாளைக்கு வேறு 600 ட்ரா நம்பர் வந்து 663 ட்ராவலா 62ங்கிறது நமக்கு நாளைக்கு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது மக்களே. சிங்கிள் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க. 62 26 நாளைக்கு வருதான் வரலையா பாருங்கள். உங்கள் கணக்கில் நாளைக்கு 20ஆம் தேதி என் கணக்குப்படி இது வருது. 20/7/2024 இந்த மெத்தட் நமக்கு வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சோன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க. ஓகே மக்கள், மறக்காமல் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நம்ம வீக்லி சாட்டில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா மெத்தடு புது மெத்தட் எல்லாம் அடிச்சிட்ருக்கேன். ரிட்டன் நம்பரே அடிச்சிட்ருக்கேன். 904 பாருங்கள் இங்கேயே 904 இருக்குது. இங்கேயும் 904 அடிச்சிருக்கிறீங்க. அதனால் பார்த்து விளாடுங்க. அதனால தான் டெய்லி சாட்டில் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வீக்லி சாட்டில் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். அதில் இப்போ கன்ஃபார்மாக வரமா இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் டெய்லி மெத்தட்லேயே நம்ம வீடியோ போடலாம்.